வணக்கம் மக்களே. அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருக்கு இல்லைங்களா? அந்த போக்குவரத்து அலுவலகங்கள்ல வழங்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் இந்த ஆர்சி புக்குன்ற வாகன பதிவு சான்று. இத வழங்கக்கூடிய வகையில அந்த அலுவலகங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. ஓகேங்களா? அந்த ஒப்பந்தம் போடும்போது நல்லபடியா தான் எல்லாமே போடுவாங்க. ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கும், கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கும்னு. ஆனா இந்த ஒப்பந்தம் போட்ட வகையில மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு ரூ. 70,00,00,000 இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. அந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் சொல்லப்போனா, 146 ஆபீஸ் இருக்குது. அதாவது பகுதி அலுவலகங்கள். தமிழ்நாடு முழுக்க வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருக்கு. ஒரு அலுவலகத்துல உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்சி புக், வாகன பதிவு சான்று, இந்த மாரி விஷயம் ஸ்மார்ட் கார்டு, ஒரு கார்டுக்கு ரூ. 250 வச்சுக்கங்களேன். 146 அலுவலகத்துக்கு 25,000 ஆகுது. 36,50,000 சொச்சம் வருது. இது தமிழ்நாடு முழுக்க. அதாவது ஒரு நாளைக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க. நீங்க அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க. அந்த வீட்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. ஏதோ உட்காந்து கண்ணி, மென்பொருள் ஏதோ ஒண்ணு நடத்துறீங்க. வாடகையே குடுக்காம நீங்க வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹவுஸ் ஓனர் யாரை விட வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இவங்க அந்த தனியார் நிறுவனம் எவ்வளவு முடிஞ்சாலும் சம்பாதிச்சுக்கலாம். வாடகை வேணாம். ஒரு நல்லா இல்ல? இப்ப நம்மள மாரி ஆளுங்களுக்கு அந்த மாரி குடுத்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் பகுதி அலுவலகங்கள் எல்லாமே 1989ஆம் ஆண்டு கணினிமயமாயிடுச்சு. வாகன ஓட்டுநர் உரிமம் அப்போ அந்த எல்காட் நிறுவனம் அரசு துறை சார்ந்தது. அந்த நிறுவனத்துக்கு போக்குவரத்து துறையினரால எல்காட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் அந்த நிறுவனத்துக்கு மின்சார கட்டணம், அப்புறம் மற்றும் அவங்களுக்கு எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படும் இடத்துக்கு, அதாவது அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கான வாடகை எல்லாம் சேர்த்து தான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. பிற்காலத்துல செயல்வடிவம் ஆகிட்டு வரும்போது, அதுக்கு பின்னாடி 2018ல வெர்ஷன்ஸ் 4 வேகன், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கணினி மயமானதுனால மத்திய அரசால அறிமுகம் ஆகுது. அப்போ அந்த ஒப்பந்தமா பேண்டன் சாப்ட்வேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் உள்ள வருது. அந்த நிறுவனம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுல போடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, மின்சார கட்டணம் மட்டும் செலுத்தினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாடகை பத்தி அதுல எங்கேயுமே கோட் பண்ணல. இது அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு பெரிய பிளஸ். பேண்டன் போட்ட அக்ரிமெண்ட் 2023ல முடிஞ்சிடுச்சு. 2025ல பழைய ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி புதுப்பிக்கிறாங்க. இது ஏன் அதை சொல்றோம்னா, அவங்க புதுப்பிச்சுட்டு போட்டா நமக்கு என்ன அப்படின்னு பார்க்க கூடாது. இந்த வாடகை விஷயமும் அதுல இல்ல. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 ஆண்டு காலம் வாடகையே கொடுக்காம தமிழ்நாடு அரசுடைய எல்லா வருமானத்தையும் நிறுவனம் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் பகுதி அலுவலகங்கள் அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ அதுக்கேற்ற மாதிரி மின் கட்டணம் மட்டும் வசூலிச்சுறாங்க. அதுலயும் ஒரு முறையான அளவுகோல் கிடையாது. என்ன அளவுகோல்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளவு வாங்கணும், தெரியாதவங்களுக்கு எவ்வளவு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுகோல் அவங்க பண்ணிட்டாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ரொம்ப ஆர்வலர், கந்தசாமி, கந்தசாமின்னு சொல்லிட்டு, அவரு இந்த மாதிரி விஷயங்களை விடுறதே இல்லை. பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிறது. அந்த மாதிரி ஒரு போட்டு உலுக்கி எவ்வளவு கேள்விகள் கேட்டு பதில் வாங்கியிருக்காரு. நிறைய அரசாங்கத்துக்கு வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த விஷயத்த அவர் நோண்டி நுங்க எடுத்து ஒரு ஆர்டிஐ போட்டதும் அரசாங்கம் விழிப்படைஞ்சிருச்சு. அரசாங்கம் துறை அதிகாரிகள், திரு சண்முக சுந்தர் ஐஏஎஸ், அவங்க என்ன பண்றாங்க, இந்த கேட்டிருக்க அந்த ஆர்டிஐ தகவல் இந்த மாதிரி வாடகை விஷயம், மின் கட்டணம், இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் தகவலை கொடுத்துறாரு. 12/6/2024 அன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை வருது. அந்த சுற்றறிக்கையில பேண்டன் நிறுவனத்திடமிருந்து அந்த வித்தியாச நிலுவைத் தொகை, அதாவது யூனிட்டுக்கு ஏற்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வாங்கணும், அந்த நிலுவைத் தொகையை வசூலிக்கிறதுல நீங்க என்ன மெத்தனம் காட்டினீங்க, அதை வசூலிச்சு அதை ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி சர்க்குலர் அனுப்பிட்டார். அதுக்கு பின்னாடியும் பாருங்க, ஒரு ஐஏஎஸ் அந்த டைரக்டர் அவர் கொடுக்குற அந்த சர்க்குலருக்கு பின்னாடியும் மின் கட்டணம் பழையபடியே தான். அதாவது உங்களுக்கு வேண்டப்பட்டதுக்கு ₹5, வேண்டாததுக்கு ₹200 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வசூல். அதுல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்ல, அரசுடைய லாபத்துல நஷ்டம். இப்ப 2023ல பேண்டன் அக்ரிமெண்ட் முடிவடைஞ்சிடுச்சு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அணிவகுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு எப்படி மறுபடியும் ஒரு புதுப்பிப்பு கொடுத்தாங்க? அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இது எப்படி நடந்தது? இப்படின்ற விஷயம் எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாகுது. போக்குவரத்து துறைக்குன்னு தோராயமா ₹70,00,00,000 இதை நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற எல்லா சூழலும் ரொம்ப என்ன சொல்றேன்னா கனிந்து இருக்குது. இது இந்த
வாய்ப்பு வந்து அரசாங்கம் விட்டுறக்கூடாது. தற்போது இருக்கக்கூடிய போக்குவரத்துறையுடைய ஆணையர், முன்னாள் அதிகாரிகள், இன்னாள் அதிகாரிகள் இவங்க யாரெல்லாம் இதுல தலையிட்டு இருக்காங்க? மின் கட்டணத்துல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டது எப்படி? ஒரு இடத்துல உட்காந்துட்டு உழைச்சு கவர்மெண்ட் இடத்துல சம்பாதிச்சுட்டு போகும்போது அந்த இடத்துக்கு வாடகையே வேணாம்னு சொல்லி எப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க? அப்படி பண்ண நிறுவனத்துக்கு எப்படி வந்து அக்ரிமெண்ட் குடுத்தாங்க? மறுபடியும் ரெனியூவல் அக்ரிமெண்ட் இப்படின்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு கேள்வியா நிக்குது, தொக்கிட்டு நிக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த அரசு போக்குவரத்து அமைச்சு பணியாளர்கள் சங்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த சங்கத்தின் நிர்வாகிகள், பொதுமக்கள், இப்ப கந்தசாமி மாதிரி சமூக ஆர்வலர்கள் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. இப்ப அரசாங்கம் தான் இறங்கி வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா 70 கோடி அரசாங்கம் கைக்கு வரும். அதுல 7 பைசா கூட நமக்கு தேவையில்ல மக்களே. அரசாங்கமே எடுத்துக்கிட்டோம். அரசாங்கம் எடுக்கணும்ன்றது தான் இந்த செய்தி தொகுப்பு.